நான் டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் வேலூர் போகும்போது. அங்க போய் நின்றா போலீஸ் நம்மள்ட்ட ஹெல்மெட் இல்லையே ஏன்னா பண்றது அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன். அதுல நான் தான் இந்த பக்கம் திரும்ப அதுதான் அவன் யார்ப்பா நீ நம்பூர் பையன் நீ என்ன டிராபிக் போலீஸா இல்ல ஒரு இது மினிஸ்டர் வராரு இங்க டிராபிக்கா இருக்குதுன்னு சொல்லி என் தலைமையில 5 போலீஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னாரு. நீ எஸ்ஐ ஆயிட்டியாப்பா? ஆமா. சரி இந்த வருஷம் அவனுக்கு உலமாக்கல் மூலமா கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்லி இந்த வரக்கூடிய 24, 25ஆம் தேதி ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கிறோம். அந்த 2 எஸ்ஐ அங்க கூப்பிட்டுருக்கோம். நம்ம முன்னோர்கள் நம்முடைய பெரியார்கள் என்ன நினைக்கிறாங்க, மாணவர்களிடத்துல நல்ல திறமையாக படிச்சு பெரும் பெரும் அரசு அதிகாரிகளா வாங்க. ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாமா? இன்ஷா அல்லாஹ். எல்லாம் கைப்பற்றி பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் முடியும், நம்மளால முடியும். எந்த மாதிரி நம்ம கை கழுவுங்க, எந்த மாதிரி நம்ம படிக்கிறோமோ, நம்ம ஆசிரியர் பெருந்தகரிடமிருந்து எந்த கல்வி கற்கிறோமோ, ஐஏஎஸ் அதிகாரில வானத்துல குதிச்சவங்க இல்ல. சாதாரண ஸ்கூல்ல படிச்ச வந்தவங்க தான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகுறாங்க. படிப்படியா முன்னேறுவோம். நம்முடைய முழு சிந்தனையை படிப்பிற்குரிய இந்த காலத்துல இந்த 20 வயசு வரை நம்முடைய படிப்பு இருக்கிறது. முழு சிந்தனையை முழு நேரத்தை படிப்புக்காக வேண்டி நாம் நேரத்தை ஒதுக்கி படிப்போமையானால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், படிப்பாளிகளுக்கு மட்டும்தான் வெற்றி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கேயும் உயர்வு, நாளை மறுமை நாளை உயர்வு. இன்ஷா அல்லாஹ் படிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு. இரண்டாவது, படிப்போடு சேர்த்து நமக்கு ஒழுக்கம் வேணும். திறமை மிக்க கல்வி ஆற்றல், மனப்பாடம் சக்தி, அதே போன்று நல்ல மாணவரா உருவாகுவதற்கு முதல் படி எது தெரியுமா மாணவர்களே? நம்ம இடத்துல ஒழுக்கம் வேணும், அதபு வேணும். அதபு இல்ல, ஒழுக்கம் இல்ல அப்படின்னா படிப்பு என்பது வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லமனி ரப்பி ஃபஹ்ஸன தஅலீமி அத்தபனி ரப்பி ஃபஹ்ஸன தஅதீபி. எனக்கு அழகான கல்வி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், அழகான ஒழுக்கங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். என்ன ஒழுக்கம்? பள்ளிக்கூடத்துடைய ஒழுக்கம், ஸ்கூல் ரூம் உடைய ஒழுக்கம், மாணவர்களுடைய ஒழுக்கம், தாம் படிக்கக்கூடிய புத்தகத்தின் மீது ஒழுக்கம், ஆசிரியர்களிடத்தில் ஒழுக்கமாக இருப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. இத்தோடு நீங்கள் நல்ல முறையில் படிப்பீர்களே ஆனால் முழு நம்ம மெட்ராஸ் தமிழகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஸ்கூலாக நம்ம ஸ்கூல் ஆகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களை நான் உயர்ந்த நற்குணத்தில் நான் படைத்திருக்கிறேன். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். அந்த நற்குணம் உள்ள வாழ்க்கை, நற்குணத்தோடு வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் தருவானாக என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிரு